Okay, so I hope everybody can see my screen. So last class we actually dealt with enabling technologies for wireless sensor network, and then we actually went with the single node architecture. And the single node architecture உடைய hardware components அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அதுலேயே வந்து transceiver considerations அப்படின்னு இருந்தது. Then we actually went with energy consumption of sensor nodes. So this particular class we would be going with the sensor network scenarios. Okay. So sensor network scenarios அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வந்து different types of sources and sync அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சோர்சஸ் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு 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 நெட்வொர்க்ல வந்து ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இட்ஸ் கோயிங் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இட்ஸ் ஒரு ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கோயிங் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன். அதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து டெஸ்டினேஷன் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே. ஸோ இந்த சோர்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு சென்சார் நோட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த சென்சார் நோட வந்து ஒரு ஆக்சுவேட்டர் நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இட்ஸ் கோயிங் டு ப்ரொவைட் ஃபீட்பேக் அபவுட் அன் ஆப்ரேஷன். ஸோ இதுதான் வந்து ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறதுடைய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுது. இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆக்சுவேட்டர். Okay, it provides a feedback about the operation. Okay. And then sync, if you can see, it's a entity where information is required. Okay. So there are three operations for a sync. Okay. So it could belong to the sensor network. Okay. அதே மாதிரி ஒரு 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 சோர்ஸ் மாதிரியே it can be another sensor or actuator. Okay. And second case, the sync could be an actual device. Okay. ஒரு personal digital assistant ஆயும் இருக்கலாம். It is used to interact with the sensor network. Okay. So இல்லனா நீங்க வந்து ஒரு gateway-நாலும் நீங்க assume பண்ணிக்கலாம் to another network. Okay. So it acts as a gateway to an internet where the actual request for the information comes from some node far away. அது ஒரு indirect means communicate பண்றதா இருந்தா so it can act as a gateway. Okay. So source அப்படிங்கிறது வந்து it's a generally an entity which provides information. Okay. Or sync அப்படிங்கிற வந்து you can call it to be another sensor or actuator. இல்லனா ஒரு personal digital assistant அப்படினாலும் நீங்க assume பண்ணலாம். இல்லனா ஒரு gateway அப்படின்னு சொல்லி நீங்க assume பண்ணலாம் for indirect communication to the internet. So this is the basic difference between a source as well as the sync. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதில் வந்து நெட்ஒர்க்ஸில் வந்து சிங்கிள் ஹாப் அஸ் வெல் அஸ் மல்டி ஹாப் நெட்ஒர்க்ஸ் பற்றி பார்ப்போம். சிங்கிள் ஹாப்புக்கும் மல்டி ஹாப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ இதுதான் வந்து there are three types of things in a very simple single hop sensor network. Okay. You have the source as well. Okay. அப்புறம் உங்களுக்கு சிங்க் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே. ஸோ இந்த சிங்கிள் ஹாப்புக்கும் மல்டி ஹாப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இஃப் யூ கேன் கன்சிடர் வித் திஸ். ஓகே. நார்மலி தேர் இஸ் அ சிம்பிள் டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த சிங்க் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள். ஓகே. சோர்ஸுக்கும் சிங்குக்கும் உங்களுக்கு சிம்பிள் ஆர் மேபி டைரக்ட் கம்யூனிகேஷன் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள். ஓகே. ஸோ இன் WSN, ஓகே, உங்களுக்கு இந்த WSNல வந்து உங்களுக்கு வந்து அந்த என்வாயரன்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லிட்டில் பிட் ஒரு அட்டெனுவேட்டட் சிக்னல்ஸ் ஜாஸ்தி பாஸ் ஆகக்கூடிய ஒரு ஒரு நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ தட்ஸ் த ரீசன் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிள் டு ஹாவ் அ டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் த சோர்ஸ் அண்ட் த சிங்க். ஓகே, ரைட். ஸோ in order to overcome this the limited distance problem. Okay. So that's the reason we go for multi-hop networks. So that's more suitable for WSN. So in the WSN அப்படின்னு பார்க்கும்போது இந்த multi-hopping is very much essential in order to overcome problems with large distances, okay, or obstacles. Okay. So in the large distances or maybe obstacles நம்ம இது பண்ணும்போது we can be able to improve the energy efficiency of communication. ஸோ இப்போ அந்த சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போதும்
still we are able to obtain better signal to noise ratio as well. Okay. ஸோ இதில் வந்து மல்டி ஹாப் நெட்ஒர்க்ஸில் வந்து ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் ஃபேஷன் டெக்னிக் அப்படிங்கிற வந்து ரொம்ப ப்ராவலண்ட்டாக இருக்குது. ஸோ a node has to correctly receive a packet before it can forward it somewhere. ஓகே ரைட். ஸோ ஒரு ஒரு கரெக்டாக ஒரு பேக்கெட்டை ரிசீவ் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணும், இல்லைனா ஃபார்வர்ட் பண்ணவே பண்ணாது. Also there is innovative approach which attempt to exploit even erroneous reception of packets. Okay, for example, when multiple nodes send the same packet and each individual transmission could not be received, okay, but collectively a node can reconstruct the full packet. Okay, அதாவது ஒரு மல்டிபிள் நோட் வந்து ஒரே பேக்கெட்டை வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். It's not always possible for the case of individual transmission, but ஒரு கலெக்டிவா ஒரு குரூப்பை நம்ம பண்ணும்போது ஒரு ஃபுல் பேக்கெட்டை நம்மளால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ரிலேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு கரெக்டா ஒரு பேக்கெட் ரிசீவ் ஆனால் மட்டும்தான் இட் கேன் பி ஏபிள் டு ஃபார்வர்ட் த பேக்கெட் டு தி அதர் நோட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் மல்டி ஹாப் நெட்வொர்க்ஸ், as direct communication is impossible, okay, multi-hop communication can circumvent the problem. Okay, so this is you have the source and the sink as well, you have the obstacle. So the obstacle, the far distances இல்ல ஒரு நடுவுல உங்களுக்கு ஒரு பேரியர் மாதிரி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா you go with the help of a multi-hop network, and this is the case of a single hop network. Okay, so we have the communication, direct communication between the source and the sink. Okay, so இது வந்து ஒரு கேட்வேயாவும் ஆக்ட் ஆகுது. Okay, with the internet, or maybe with the case of direct communication as well, we can use the single hop sensor. Multiple sinks அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Multiple sinks and sources. Okay, in many cases multiple sources or multiple sinks are present. Okay, so இதுல வந்து 3 types of mobility அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒன்னு வந்து node mobility, sink mobility and event mobility. Okay, so ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். node mobility அப்படின்னு சொல்லி பார்ப்போம். node mobility, the wireless sensor nodes themselves can be mobile. Okay, so அதுக்கு வந்து தனியா வந்து mobility feature attached இருக்கணும்னு அவசியம் இல்ல, they can be self mobile. Okay, so application and dependent இருக்கு. Okay, so that's the reason it's used for a wide range of communication. Okay, for example, if you take in the case of environmental control, node mobility should not happen. Okay, so in this the common scenarios, சில special cases, for example like environmental control, node mobility அப்படிங்கற வந்து இருக்கவே இருக்கக்கூடாது. Okay, for example in the case of livestock surveillance, okay, node mobility should not be there. Okay, so இதெல்லாம் overcome பண்றதுக்காக the network has to reorganize itself frequently in order to function correctly. Okay, so there are actually certain trade-offs. Okay, certain trade-offs between the frequency and the speed of the node movement. Okay, so இப்போ ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு நோட் மொபிலிட்டி அப்படிங்கிறது வந்து அவசியம், பட் சில ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு நோட் மொபிலிட்டி அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. ஓகே, ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு ஸ்பீடுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன், ஓகே, வெல் ரிலேஷன்ஷிப் as well as frequency as well as energy, அதுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் we can be able to achieve good node mobility. Okay, and then you have in the case of sink mobility, here actually the information sinks can be mobile. Okay, normally if you take in the case of a sink mobility, you can consider it as a gateway where each requester can interact with the WSN, wireless sensor network, at one point and completes its interactions before moving on. Okay, so WSN oda interact பண்ணுது, and then after completing the interactions it should move on. Okay, so consecutive interactions can be considered as separate unrelated requests. Okay, so here actually whether the requester is allowed interactions with any node or only with specific node is a design choice for appropriate protocol layers. Okay, so இப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா நடந்த பிறகுதான் அடுத்த இன்ட்ராக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகும். அட் த சேம் டைம் எந்த மோட் வழியாகவும் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியுது. ஸோ தட்ஸ் added advantage and flexibility of this mobile requester. Okay, so here another feature is also there.
if the requested data is not locally available but must be retrieved from some part of the network as well. Okay, so ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து information or maybe requested data இல்ல அப்படின்னா அந்த network architecture எப்படி இருக்குன்னா it should be retrieved from some remote part of the network. So that's added advantage and flexibility. So that's the reason we prefer to use this feature, sync mobility, in wireless sensor network. Okay. So this is the diagram where a mobile sync moves through a sensor network as the information is being retrieved on its behalf. So இதுல வந்து உங்களுக்கு வந்து request அப்படினு சொல்லி உங்களுக்கு இருக்கு. Okay, and then there is movement of direction from over here. Okay, so ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு நோட்ஸ் வழியா உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி, ஓகே, ரிமோட் பார்ட் ஆஃப் த நெட்வொர்க்ல இருந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது when the requested data is not locally available. So what you get over here is the propagation of answers. Next one, the event mobility in applications like event detection, okay, and in particular in tracking applications, the cause of the events or the objects to be tracked can be mobile. Okay, so எந்த ஒரு event directionனாலும் சரி, okay, எந்த ஒரு tracking applicationsனாலும் சரி, we can use this event mobility feature in WSM. Okay, right. So இதுல வந்து naturally here the sensors will wake up around the object, okay, engage in higher activity to observe the present object and then go back to sleep. Okay, so the wake up process அப்படினு சொல்லி நடக்குது. ஒரு certain it engages itself in higher activity and then goes back to sleep. Okay, so this is the scenario that is actually going on with event mobility. Okay, so the event mobility அப்படிங்கற வந்து it's very important for communication to take place, especially when the nodes are in the sleep state, okay, and then wakes up for doing a particular process. Okay, so ஒரு ஈவென்ட்க்கு மட்டும் தான் இது வந்து ஆக்டிவா இருக்கு. at the other times it can be dormant, okay, or it can be going into the sleep state as well. So இதுதான் வந்து network scenarios. Okay, right. So we actually went with the types of sources and sinks. So இதுல வந்து single hop networks as well as multi hop networks பத்தி பார்த்தோம். Okay, multi hop networks உடைய function as well as single hop networks உடைய function பார்த்தோம். இதுல வந்து மெயினா வந்து store and forward fashion, அதாவது பாக்கெட் வந்து கம்ப்ளீட்டா ரிசீவ் ஆனா மட்டும் தான் ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். and then cooperative relaying technique பத்தி பார்த்தோம். and then we actually dealt with multiple sinks and source. Okay, so இதுல வந்து multiple sinks வந்தா எப்படி வந்து information மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதாவது நம்ம three types of mobility அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Okay, we actually dealt with node mobility, sync mobility and event mobility. so இதுல வந்து உங்களுக்கு வந்து information, அதாவது requested information இல்ல அப்படின்னா எப்படி வந்து உங்களுக்கு remote ஏரியால இருந்து உங்களுக்கு information get பண்றோம் அப்படின்னு பார்த்தோம். and then with the case of event mobility, only with the very useful applications like event detection or maybe tracking application, ரொம்ப தேவையுள்ள டைம் மட்டும் தான் அது wake up பண்ணுது, உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுது, and then it goes back to the sleep condition. Okay, so this is the the network scenarios, okay, of WSM. So finally we go to the the end topic. Okay, this is optimization goals and figure of merit. Okay. So இதுல quality of service is very essential. Okay, so இதுல வந்து design goals and considerations நம்ம பார்ப்போம். அதுல வந்து figure of merit எப்படி ஈஸியா அச்சீவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். If you take in the case of quality of service, normally if you take this type of service, okay, so these networks essentially only move bits from one place to another. Okay, so ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும்போது இந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ்ல வந்து எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. so it's generally regarded as a low level networking device observable attribute. Okay, so இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேண்ட்வித் இருக்கு, டிலே இருக்கு, ஜிட்டர் இருக்கு, பாக்கெட் லாஸ் ரேட் இருக்கு. ஸோ இதுல வந்து நிறைய
ஃபங்க்ஷன்ஸ் மீன் பேராமீட்டர்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஹையர் லெவல் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை யூசர் அப்சர்வபிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லைக் பேராமீட்டர்ஸ் தட் ஷுட் பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் ஓகே வென் யூ மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த பேராமீட்டர்ஸ்ல வந்து we have like different criteria. Okay, with the case of event detection or reporting probability, event classification error, event detection delay, missing report, okay, and then approximation accuracy and tracking accuracy. Okay, so first நம்ம வந்து event detection or reporting probability அப்படின்னு பார்ப்போம். This is actually the probability that an event that actually occurred is not detected, or more precisely not reported to an information sink that is interested in such an event. அதாவது இந்த ஈவென்ட் வந்து நடக்காம இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வந்து சரியா ப்ராப்பரா ரீச் ஆகல இல்ல ரிப்போர்ட் ஆகல அப்படின்னா that's what you call it to be the probability for which the event has not detected or not reported. Okay, so for example ஒரு ஃபயர் அலாம் ஒன்று இருக்கு. ஓகே, சர்வேலன்ஸ் ஸ்டேஷனுக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே, அது வந்து ரொம்ப சிவியரான கேஸ். ஓகே, அது வந்து உங்களுக்கு வந்து சரியா ப்ராப்பரா வந்து டிடெக்ட் ஆகல இல்ல வந்து ப்ராப்பரா வந்து ரிப்போர்ட் ஆகல அப்படின்னா இதுதான் வந்து அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் டிடெக்டிங் த ஈவென்ட் ஆர் நாட் reporting the event. Okay, so this probability can depend because of the trade-off issues. Okay, that's based on the routing tables. Okay, or because of the sampling frequencies. Okay, அடுத்து வந்து நம்ம ஈவென்ட் கிளாசிஃபிகேஷன் எரர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, so the events are not only to be detected but also to be classified. The error in classification must be small. Okay, so அது வந்து ப்ராப்பரா டிடெக்ட் ஆகல ஓகே ஆர் ப்ராப்பரா கிளாசிஃபை ஆகல அப்படின்னா இந்த எரரும் உங்களுக்கு வந்து ஸ்மாலா தான் இருக்கும். And then you have event detection delay. Okay, so event detection delay அப்படிங்கிறது வந்து இதுல எதனால டிலே உண்டாச்சு. ஓகே, இந்த கேஸ் ஆஃப் டிடெக்டிங் ஆர் எதனால டிலே ஆச்சு இந்த கேஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங். ஓகே, அதுதான் event detection delay as the name implies. And then missing reports. Okay, so ஒரு தேவையுள்ள ரிப்போர்ட் ஒரு பீரியாடிக்கா கண்டினியூஸான ரிப்போர்ட் வந்து எதனால உங்களுக்கு வந்து வரல. ஓகே, with the case of probability of undelivered report should be small. Okay, so undelivered report அதோடைய chance or maybe probability should be small. And then you have like approximation accuracy. Okay, what is the average or maybe maximum absolute or relative error with respect to actual function. Okay, so accuracy அப்படிங்கிறது வந்து இதுதான். ஓகே, எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து அக்யூரேட்டா இருக்கு இல்ல வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து ஆவரேஜா உங்களுக்கு எரர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, வித் த கேஸ் ஆஃப் எட்ஜ் டிடெக்ஷன். ஓகே, ஆர் மேபி இன் டெலிவரி ஆஃப் பேக்கேஜ். ஓகே, அதுக்கப்புறம் ட்ராக்கிங் அக்யூரசி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஃபுல் அக்யூரசி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது it should not miss any single object. Okay, and also the error should be small enough. Okay, so அதுதான் வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் அக்யூரசி அப்படிங்கிறது. எந்தவித இன்ஃபர்மேஷன் ஆர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ட்ராக் ஆகாம போகக்கூடாது. ஓகே, ஆல்சோ த எரர் ஷுட் பி நியூ. அடுத்து வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி. ஓகே, இதுல வந்து நம்ம எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து எஃபிஷியண்டா உங்களுக்கு டெலிவர் ஆகுது அப்படின்னு வந்து பார்ப்போம். அதுல வந்து நம்ம வந்து எனர்ஜி பர் கரெக்ட்லி ரிசீவ் பிட், எனர்ஜி பர் ரிப்போர்ட்டட் ஈவென்ட், ஓகே, டிலே எனர்ஜி ட்ரேட் ஆஃப்ஸ், நெட்வொர்க் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். And then we would go with the scalability and then robustness. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து இஃப் யூ டேக் இன் த கேஸ் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ், அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் அஸ்பெக்டில் நம்ம வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் ஷுட் ப்ரொவைட் குட் ஃபிகர் ஆஃப் மெரிட். ஸோ ஃபிகர் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஹையாக இருக்கணும். ஓகே, பெட்டராக இருக்கணும். ஓகே, ஸோ அதில் வந்து காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வித் த கேஸ் ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி பர் கரெக்ட்லி ரிசீவ் பிட்.
ஸோ எனர்ஜி கன்சப்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகியிருக்கா, இல்லை வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷனுக்கு மூவ் ஆகும்போது அதுல உங்களுக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிற வந்து எஃபிஷியண்டா ஹாப் பை ஹாப் அப்ரோச்ல உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கா, அதுதான் வந்து எனர்ஜி பர் கரெக்ட்லி ரிசீவ் பிட் அப்படிங்கிறது. ஓகே, அதே மாதிரி எனர்ஜி பர் ரிப்போர்ட்டட் ஈவென்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தூரம் எனர்ஜி வந்து உங்களுக்கு வந்து மீன் டிரான்ஸ்ஃபர் ஆர் மேபி ஸ்பெண்ட் ஆகியிருக்கு ஃபார் reporting one event. Okay, so that's energy per reported event அப்படிங்கிறது. Okay, and then delay or energy trade-offs. Okay, so delay or energy trade-off அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா வந்து ஒரு 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 ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, ஓகே, அதுல வந்து உங்களுக்கு வந்து சில இடத்துல உங்களுக்கு வந்து எனர்ஜி அப்படிங்கிற வந்து கொஞ்சம் ஓகே ஒரு மாடரேட் லெவல்ல உங்களுக்கு கன்சியூம் ஆகும். சில இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுக்கு கூடவே உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆகும். சில இடத்துல உங்களுக்கு வந்து ஈவன் அந்த எனர்ஜி அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் டைமுக்கு பிறகு உங்களுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் ஃபார் விச் எனர்ஜி அப்படிங்கிற வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஜாஸ்தியாகவே உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் a thing you call to be a trade-off which exists between the delay and energy overhead. Okay, so this is delay energy trade-offs. Okay, and then you have network lifetime. So network lifetime அப்படிங்கிற வந்து time during which it is able to fulfill its tasks. Okay, so இது வந்து ஒரு டாஸ்க் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டைம் ஃபார் விச் டாஸ்க் கம்ப்ளீஷன் occurs. ஸோ இதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் ஓகே ஆர் மேபி டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் டு ஃபர்ஸ்ட் நோட் டெத். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா when does the first node in the network run out of energy or fail, okay, and stop operating. ஓகே, ஸோ இது வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நோட்ல வந்து ஃபெயிலியர் நடக்குது, இல்லை ஃபர்ஸ்ட் நோட்ல வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லை, அதுதான் வந்து டைம் டு ஃபர்ஸ்ட் நோட் டெத் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் ஹாஃப் டைம். ஓகே, ஸோ வென் do we have like 50% of nodes run out, okay, out of energy or maybe stop operating. So இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து நெட்வொர்க்ல வந்து half of the nodes stop operating or half of the nodes run out of energy. Next you have time to partition. When does the first partition of network, okay, in two disconnected parts occur? Okay, so இதுல வந்து இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கனெக்ஷன் ஆர் மேபி பார்ட்டிஷன் அப்படின்னு வந்து நடக்கு. ஓகே, அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. ஆர் மேபி எந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து நெட்வொர்க் டோபாலஜியோடைய ரோபஸ்ட்னஸ் வந்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திஸ் இஸ் டைம் டு பார்ட்டிஷன். And then you have time to loss of coverage. Okay, time to loss of coverage. So இதுல வந்து உங்களுக்கு ஒரு figure of merit அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது when there is loss of coverage with the redundant deployment or maybe if you take in the case of sensors, அதுல வந்து உங்களுக்கு வந்து the location or maybe the communication இந்த இடத்துல உங்களுக்கு வந்து coverage வந்து உங்களுக்கு loss ஆகுது, that's you call it to be the time to loss of coverage. And then time to failure of first event notification. Okay, so generally it's actually a network partition which can be seen as irrelevant if the unreachable part of the network does not want to report any events. Okay, so இந்த நெட்வொர்க் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா that's what you call it to be the failure of the first event notification. Right, so எதனால அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிறது ரீசன் என்னன்னா இந்த ஈவெண்ட் வந்து சரியா கவனிக்கல அப்படிங்கிறது ஒரு ரீசன். Okay, because the responsible sensor is dead or because a partition between the source and the sink has occurred. So ஒரு partition நடந்தாலும் எப்படி நடக்கலாம், இல்ல வந்து ஒரு ஈவெண்ட் வந்து சரியா கவனிக்கல, it's not being properly noticed, then you can say that there is a time to failure of the first event notification. Next you have like scalability. Okay, so scalability அப்படிங்கிற மீனிங் உங்களுக்கு தெரியும், it's the ability to maintain performance characteristics irrespective of the size of the network. Okay, right, so scalability அப்படிங்கிற இது பார்க்கும்போது the need for extreme scalability has
direct consequences as well. So we have like two probability curves, okay, exceeding two probability curves which are exceeding a given lifetime. அதில் வந்து உங்களுக்கு வந்து டாட்டட் அப்படிங்கிறது வந்து இதுதான், ஓகே. இதில் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் கர்வ் அப்படிங்கிறது தான். இட்ஸ் நத்திங் பட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அ எக்ஸீடிங் அ கிவன் லைஃப் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு லைஃப் டைம், ப்ராபபிலிட்டி வர்சஸ் லைஃப் டைம் அப்படிங்கிற கர்வ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது you are going to maintain the performance characteristics irrespective of the size of the network. Okay. So scalability is very essential for a protocol design. Appropriate scalability means that the lifetime is better achieved. Okay. Next on the robustness. So scalability மாதிரி தான் robustness. So the network அப்படிங்கிறது வந்து அதில் வந்து failure எதுவும் கூடாது, because a limited number of nodes run out of energy, or because the environmental changes, okay, or maybe severe radio links exist between the two nodes. So இதெல்லாம் வந்து different cases, okay, circumstances for which the network or maybe sensor node should be very hard, should be resistant enough. Okay, so Korean number of nodes இருக்கிறதுனாலும் சரி, இல்ல இருக்கிற நோட்ஸ்ல வந்து எனர்ஜி ஃபெயிலியர் இருந்தாலும் சரி, இல்ல என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னாலும் சரி, இல்ல மேபி there is a radio link which is existing between the source and the sinkனாலும் சரி, அதுல எந்த ஃபெயிலியர் இருந்தாலும் சரி, அதுலயும் உங்களுக்கு வந்து இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறதுல வந்து எந்த வித ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஓகே, so these are the different design considerations of the figure of merit. Okay, so these are the optimization goals as well as the figure of merit. So starting la வந்து நம்ம quality of service அப்படினு பார்த்தோம். அதுல வந்து event detection or reporting probability பார்த்தோம், event classification error, event detection delay, missing reports, and then approximation accuracy, tracking accuracy as well. அதுக்கப்புறம் நம்ம வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி பற்றி பார்த்தோம், எனர்ஜி பர் கரெக்ட்லி ரிசீவ் பிட், எனர்ஜி பர் ரிப்போர்ட்டட் ஈவென்ட், அண்ட் தென் டிலே எனர்ஜி ட்ரேட் ஆஃப், நெட்வொர்க் லைஃப் டைம். அதில் வந்து நெட்வொர்க் லைஃப் டைமில் வந்து உங்களுக்கு வந்து டைம் டு ஃபர்ஸ்ட் நோட் டெத் பார்த்தோம், நெட்வொர்க் ஹாஃப் லைஃப் பார்த்தோம், டைம் டு பார்ட்டிஷன் அப்படின்னு பார்த்தோம், ஓகே, அண்ட் தென் டைம் டு லாஸ் ஆஃப் கவரேஜ், டைம் டு ஃபெயிலியர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தோம். தென் வி வென்ட் வித் ஸ்கேலபிலிட்டி, அதாவது lifetime versus probability exceeding a given lifetime பத்தி பார்த்தோம். அதுல scalability உடைய important function அப்படின்னு பார்த்தோம். And then we actually went with robustness. So இதுல வந்து உங்களுக்கு robustness வச்சு எப்படி உங்களுக்கு நெட்வொர்க்ல வந்து எந்த ஃபெயிலியரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட்டை பார்த்தோம். ஓகே, so these are the optimization goals and figure of merit.